119 175. ஆண்டவருடைய வேதம், அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஏதோ சாதாரணமான எழுத்துக்கள் கிடையாது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை எழுதி கொடுத்தவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிகாரியானவர். அவர் எழுதி கொடுக்கிற இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்குது. அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்ம யார்கிட்டயாவது போய் எதற்கு நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற பாரத்தை போய் சொல்றோம். நம்முடைய பாரம் குறையும், நம்முடைய மனசுல இருக்கிற அந்த கவலைகள் எல்லாம் மாறும். ஏன்னா அவர்கள் கேட்டு அதற்கு அவங்களால பதில் சொல்ல முடியலான்னு பரவாயில்ல, ஆறுதலா ஏதாவது பேசுவாங்க. அது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அதே போல இந்த வேதம் உங்களோட பேசக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த வேதம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த வேதம் உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த வேதம் உங்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு புஸ்தகம். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல தவித்து கொண்டு தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களோ வழி இதுவே என்ற சப்தத்தை இந்த வேதத்தின் மூலியமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இந்த வேதம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த வேதத்தையே நம்பி, இந்த வேதத்தையே சார்ந்து, இதையே அவர்கள் நாடி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆதாரம், உங்களுடைய அஸ்திவாரம் இந்த வேதத்தின் மீது இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். எந்த காரியங்கள் தடைப்பட்டாலும், நீங்க எப்போ சோர்ந்து போனாலும் கர்த்தரே உங்களை அழகா நடத்துவார். கர்த்தர் உங்களை அழகா ஆசீர்வதிப்பார். நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் இதன் மூலியமாக உங்களை பலப்படுத்துவார். நீங்க சத்துவம் இல்லாம தவிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களோட பேசும். அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன காரியத்தை எடுக்கிறது, அடுத்து என்ன டிசைட் பண்றது, இந்த டெசிஷன் எடுக்கலாமா வேணாமா, இந்த காரியத்துல நான் தலையிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில அநேக நேரத்துல அநேக டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது எல்லாவற்றிலுமே இந்த வேதம் உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த வழி எடுங்க, இது வேணும், இது வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு புஸ்தகமா இருக்கும். நீங்க யோசிக்கலாம், இது வெறும் புக்கு தானே, இதை விட பெரிய பெரிய புக்கு எத்தனையோ புக்கு இருக்கு, எப்படி இந்த வேதம் இதெல்லாம் சொல்லித்தரும்? உங்களுக்குள்ள அத்தனை டவுட்ஸ் இருக்கலாம். இது ஒரு சாதாரணமான ஒரு புஸ்தகம் கிடையாது. இது எத்தனை காலகட்டத்துல எத்தனை நபர்களால் எழுதப்பட்டு இப்பொழுது ஒரு முழுமையான புஸ்தகமா உங்க கையிலும் எங்க கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகத்திற்காக எத்தனையோ பேருடைய ஜீவன் போயிருக்கு. இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஜீவனை கொண்டு நமக்கு இதை கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் சாதாரண ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு மை கிடையாது. இது ஜீவன். இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பெரிய தேவனுடைய வார்த்தையா இருக்குது. அவருடைய சப்தமா இருக்கு. அந்த காலகட்டத்துல ஆண்டவர் மனிதர்களோடு பேசும்பொழுது சப்தத்தின் மூலியமாக பேசினார், அவர்களோட நேரடியாக பேசினார். இந்த காலகட்டத்துல தேவன் இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறார். அவரை உண்மையாய் தேடுகிற ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆனா அநேக நேரம் இந்த வார்த்தைகள் மூலமா தான் தேவன் மனிதர்களோடு பேசி கொண்டிருக்கார். இது அவராய் பேசுகின்ற வார்த்தை, இது அவராய் நம்மோடு இடைப்படுகின்ற வார்த்தை. நீங்க சோர்ந்து போகும்போது இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அப்படி நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் உங்களை தூக்கி எடுக்க ஒரு தேவன் இருக்கும் பொழுது, அவர் உங்களோடு பேசும் பொழுது உங்க வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும். எவ்வளவு குறைகள், எவ்வளவு மேடுபள்ளங்கள், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களோடு பேசும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு சமாதானமா இருக்கும், அவ்வளவு ஆறுதலா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை உங்களுக்கு இந்த வேத புஸ்தகம் கொடுக்கும். அதான் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கார். என்னுடைய வேதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற புஸ்தகம், என்னுடைய வேதம் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற புஸ்தகம். அதனாலதான் அனுதினமும் வேதம் வாசிங்க. உலகத்துல அநேக நேரம் சடுதியாய் காரியங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பாராத விதத்துல வித்தியாசம் நடக்கும். நீங்க ஒரு பிளான் போட்டுருக்கீங்க, ஆனா வாழ்க்கை வேற ஒரு பக்கத்துல உங்களை நகர்த்தி கொண்டு இருக்கும். நீங்க என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தவித்து கொண்டு அநேக சூழ்நிலை இருப்பீங்க. அப்பொழுது உங்களுக்கு இந்த வேதம் தான் வழிகாட்டும். இதுதான் வழி, இப்படி நட, இப்படி போ, இதுதான்ப்பா வழி, இதுதான்ப்பா நான் உனக்கு வைத்திருக்கேன், அந்த வழியில நடக்கும். அப்ப அதை கேட்க, அது உங்களோட பேச ஒரு சப்தம் வேணும்ல, ஒரு வார்த்தை வேணும்ல, ஒரு காரியம் வேணும்ல. அதுதான் இந்த வேத புஸ்தகம். அதான் வார்த்தை பேசி கொண்டிருக்குது. மிக நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. இதை நேசித்து படிங்க.
இந்த வேதம் உங்களோட திரும்ப பேசும். ஏன்னா இந்த வேதத்தை எழுதினவர் ஆவியானவர். ஆவியானவர் இருக்கிறார்ல, அவர் மரித்து போயிட்டார். நீங்க படிக்கிற அநேக புஸ்தகத்துடைய ஆர்த்தர், அந்த புக்கை எழுத்தின ஆர்த்தர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஆர்த்தர் இன்னொரு இருக்காருன்னா இருக்க மாட்டாங்க, அவர்கள் மரித்து போயிருப்பாங்க. அப்பேற்பட்ட புக்ஸ் தான் நம்ம படிப்போம். ஒருவேளை 1-2 பேர் இப்போ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த புக் நம்ம படிக்கிறது ஆர்த்தர் ஆல்ரெடி அவர் பூமியில் இருக்க மாட்டார், அவர் இருந்து போயிருப்பார். ஆனால் நீங்கள் படிக்கிற ஆர்த்தர், நீங்கள் படிக்கிற புக்கினுடைய ஆர்த்தர் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கார். சொல்லப்போனால் உங்களுக்குள்ளதான் இருக்கார். அந்த ஆர்த்தர் கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு சகலவற்றையும் அழகாய் நேர்த்தியை கற்றுக் கொடுப்பார். அவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவரே உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை எழுதினவரே உங்கள் அருகிலே உட்கார்ந்து உங்களுக்கு சகலவற்றையும் போதிப்பார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, பலவீனம் அடையாதீங்க. இந்த வேத புஸ்தகத்தையே பிடித்து கொண்டிருங்க. இது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், இது உங்களோட பேசும். மனிதர்களை உங்களுக்கு அடிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தைகளை சீர்படுத்தும், ஒரு சம்பூரண பரிபூரண மனுஷனா உங்களை மாற்றும். அதுதான் இந்த வேத புஸ்தகத்தை நீங்க நேசிங்க, அது உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த வேதத்தை நீங்க கனப்படுத்தும் பொழுது இந்த வேதம் உங்களை கனப்படுத்தும், இந்த வேதம் உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த வேதம் உங்களை திருப்தியாய் நடத்தும். அதனால சோர்ந்து போகாம இந்த வேதத்தை சுமந்து கொள்ளுங்க, இந்த வேதத்தை அதிகமாய் நேசிங்க, இது உங்களை அழகா நடத்தும். இப்போ வருது சார், அவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே இந்த வேதத்துள்ள காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தரல ஆண்டவரே, இதுல ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படி, இதோட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி என் கண்களை திறந்தரலுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வருது சார். நம்ம கர்த்தரை நோக்கி செவி. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இம்மானுவேலராகிய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வேதத்தின் மூலமாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகின்ற இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நேசிக்கிறீர், அதனால்தான் உங்களுடைய வார்த்தையாகிய இந்த வேத புஸ்தகத்தை எழுதி எங்கள் கையிலே நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆண்டவரே. அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக இந்த வேதத்தை பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளுவதாக. அநேக பேர் ஆண்டவரே வேத புஸ்தகத்தை படிக்க ஆசை ஆண்டவரே, ஆனா அதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. இதை படிக்கும் பொழுது அது அவர்களுக்கு எட்டாத ஒரு காரியமா இருக்குது ஆண்டவரே. உள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வேறுபட்ட அந்நிய காரியமா இருக்குது சுவாமி. எல்லாம் ஆண்டவரே இந்த வேத புஸ்தகம் அவர்களுக்கு புரியணும் ஐயா. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை அவங்க தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை அவங்க சுதந்திரத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் சுவாமி. அப்ப அதை படிக்க 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 உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் அவர்களுக்கு புரியும்படி செய்வீராக. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி, ஆளுகை செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி, இம்மானுவேலராகிய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை அவர்கள் பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தருளுங்க சுவாமி. இந்த வேதத்துள்ள ரகசியங்களை அவங்க பெற்றுக்கொள்ளும்படி கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. வேதத்தில் உள்ள காரியங்களை அவர்கள் விசுவாசிக்கும்படி கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. அபிஷேகநாதனே இந்த வேதத்துள்ள காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகிமையான காரியத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்வீராக. அவினரே அவங்க கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. இது அபிஷேகிங்க ஆண்டவரே, ஆளுகையினால் நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சுவாமி, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வல்லமை, உங்களுடைய ஞானம், உங்களுடைய ஆவியங்களை நிறைத்தல் ஆண்டவரே. அவங்க எப்பப்பெல்லாம் வேத புஸ்தகம் படிக்கிறார்களோ, எப்பப்பெல்லாம் அந்த வேத புஸ்தகத்தை அவங்க வாசிக்கிறாங்களோ, அப்பப்பெல்லாம் ஆண்டவரே இந்த வேதத்துள்ள ரகசியங்களை பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தருளுங்க சுவாமி. அவங்க கண்களை திறந்தருளுங்க சுவாமி. நீர் கூட இருங்க சுவாமி. நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நபரும் வேதத்தை நேசிக்கிறோம். அவர்களோடு பேசுங்க, அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க, அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எல்லாவற்றும் இந்த வேத புஸ்தகத்தின் மூலியமாக கொடுக்க போறமைக்காக மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இருங்க சுவாமி, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவ நல்ல பிதாவே. அமேன், அமேன்.